அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு துறையில் பிரசித்தி பெற்றவர்கள், பிரபலியமானவர்கள், வளர்ந்து வருபவர்கள், இப்படி பலரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் கூட ஒரு அரசியல்வாதியை அழைத்து வந்தோம். அவர் அரசியல்வாதி என்றால் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முதல் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்தவர். அதற்கு முதல் கராட்டே பயிற்சியாளர் அல்லது கராட்டே மாஸ்டர் ஒருத்தரை அழைத்து வந்திருந்தோம். அதற்கு முதல் கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்த பாடகர் பாபு ஜெயகாந்தனை அழைத்து வந்திருந்தோம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் சார்ந்தவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கணும். காரணம், ஒரு துறையிலே இதை மட்டுப்படுத்தக்கூடாது. இந்த பேட்டி நிகழ்ச்சியை, இந்த கலந்துரையாடலை ஒரு துறை, அதாவது அரசியல் என்றால் இவங்க அரசியலை மட்டும்தான் பேசுவாங்க, கலைஞர்கள் என்றால் கலைஞர்களை மட்டும்தான் பேசுவாங்க, விளையாட்டு வீரர்கள் என்றால் விளையாட்டு வீரரை மட்டும்தான் பேசுவாங்க என்று இல்லாமல் அனைத்து துறையினரையும் அழைத்து வந்து அவர்களது கருத்துக்களை மக்கள் முன் கொண்டு வருவது தான் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே இதுவரை காலமும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு பாடகி வந்ததில்லை. பாடகர்கள் வந்திருக்கின்றார்கள், இசையமைப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள், திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகைகள், நடிகர்கள் என்று வந்திருக்கின்றார்கள். முதற் தடவையாக ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு பாடகி வந்திருக்கின்றார். பாடகி என்றால் பாடலை மட்டும்தான் பாடுவார்கள். ஆனால் இவர் பாடலாசிரியரும் கூட, கவிஞரும் கூட. பாடல்களை அழகாக எழுதக்கூடியவர், வர்ணித்து எழுதக்கூடியவர். அது பக்தியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில் இந்த துறையிலே இந்த விதத்திலே இப்படி ஒரு பாடல் வேண்டுமென்றால் உடனே எழுதி தரக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் தான் இன்று ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம் பாடகி, பாடலாசிரியர் அருணா அவர்களை. வணக்கம். 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 ஸ்டார் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம். நிச்சயமாக உண்மையில் பெருமையாக இருக்கின்றது. காரணம், இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதலில் குறிப்பிட்டது போன்று ஒரு பாடகியை அழைத்து வந்திருக்கின்றோம். முதலாவதாக நீங்கள் பாடகியாக எப்படி இந்த பெயரை பெறுகிறீங்க, அல்லது பாடகி என்ற ஒரு அந்தஸ்து எப்போது கிடைக்கும்? முதலில் உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் பாடகியாக முதல் வந்திருப்பது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. முதல் சந்தோஷம். பாடகியாக நான் வந்தது உண்மையிலேயே 14 வயதில் இதே SLBC, அதாவது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன மேடையில் நான் ஒரு போட்டி நிகழ்ச்சியில், அதை வெல்ல முடிந்தால் வெல்லுங்கள், பாட்டுக்கு பாட்டு என்ற அந்த நிகழ்ச்சி ஒரு சிறுமியாக கலந்து முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். அப்போ என்ன பாட்டு பாடுனீங்க? அது காவேரி, அந்த பாட்டு. காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா, உள்ளம் அலை மோதும் நிலை கூறவா, அந்த மாதிரி பாடல். அருமையான ஒரு பாடல், எங்கள் அம்மாவுக்கு மிக பிடித்த பழைய பாடல். அந்த பாடல் தான் உண்மையில் மேடையில் நான் ஒரு 14 வயதில் பாடிய பாடல். ஆனால் அப்பொழுது இருந்த ஒரே ஒருவர், அதாவது ஊடகத்தில் துறையில் பெரிய பிரபலமான ஒருவர் VH அப்துல் அமீன் அவர்கள். அவர் இன்னும் இருக்கிறார். உண்மையிலே அடிக்கடி நாங்கள் காணுவது உண்டு. சந்தோஷம். அப்போ அந்த நிகழ்ச்சியை அப்போது பிரபலியமான ஒரு நிகழ்ச்சி, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அவர் தான் தொகுத்து வழங்குவார். இவர் தான் தொகுத்து வழங்குவார். KS ராஜா என்று சொல்லி அவரும் இவரும் தான் தொகுத்து வழங்குவாங்க. எனவே அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு இலங்கை கலைத்துறையின் ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். நிறைய பாடகர்கள் உருவாகுனாங்க. அந்த நேரம் நிறைய அனுசரணையாளர்கள் வந்தாங்க. அப்போ ஆர்வங்கள் கூட. இப்போ நாங்கள் கிளிநொச்சியிலிருந்து இங்கே கலந்து கொண்டோம் அந்த நேரத்தில். அப்போ நீ கிளிநொச்சியில் இருந்தீங்க? ஆமாம், அந்த நேரம் கிளிநொச்சியிலிருந்து ஒரு சிறுமியாக அந்த நேரம் அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு சிறுமி வாராங்கள் என்றா அப்படி ஒரு வரவேற்பு. அப்போ அப்பா அம்மா குடும்பம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த துறைக்கு நீங்கள் போகும்போது, அல்லது சிறுமியாக நீங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சிக்கெல்லாம் வரும்போது அவங்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது? அப்பா, பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அது நான் எதை செய்தாலும் அவர்களுக்கு விருப்பம். என்றால் நான் பாடசாலை மேடைகளில் பாடுவது, மாணவர் மன்றம், இந்து மாணவர் மன்றம், அதுகளில் நல்லா பாடுவேன். என்ன இங்கே முதலில் என் ஆர்வத்தை எடுத்து கூட்டி கொண்டு வந்தது என்னுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறார், அண்ணா ஒருத்தர். அவர் தான் முதல் அந்த மேடையை காட்டி இப்படியெல்லாம் செய்தது. சரி சரி சரி. அப்போ முதலாவதாக நீங்கள் அதுக்கு பிறகு வரீங்க. அதுக்கு பிறகு படிப்பில் கவனம் இருந்ததா? இல்லாட்டி இப்போ சிலருக்கு என்னென்னா அந்த கலைத்துறைக்குள்ளே வந்தால் படிப்பை விட்டுருவாங்க.
உங்களுக்கு எப்படி? இல்லை, நான் படித்து கொண்டிருந்தேன். அது எங்களோட குடும்ப சூழல் காரணமாக நாங்கள் இருந்த நாட்டு நிலைமை காரணமாக தடைப்பட்டதை தவிர இதனால் தான் அது தடைப்பட்டது இல்லை. அப்போ ஸ்கூலில் உள்ள கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெறுவீங்க? மேடை நாடகங்கள் கூட நான் நடத்திருக்கிறேன் அப்பொழுது. அப்போ அது அப்போ பாடல்கள் என்று வரும்போது ஒரு பாடகியாக உங்களுடைய முதல் பிரவேசம் அதுவாகத்தான் இருந்தது? அதுவாகத்தான் இருந்தது. சரி, அப்போ இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே ஒரு பாடல், ஒரு அதாவது ஏதோ நாங்கள் ஆரம்பித்தாலும் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பாடல் ஒன்று சொல்லுங்கள், என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு. அதாவது இப்போ நாங்கள் இப்போ கடைசின்னு சொல்லக்கூடாது, என்னென்னு சொல்வது, அந்த பாடல் பிள்ளையாருக்காக ஒரு பாடல் செய்தேன். அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம், என்ன பாடல்னு சொல்லி. உண்மையிலே நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறாங்க அருணா அவர்கள். அந்த பாடல்கள் பாடி அந்த பாடல்கள் மூலமாக மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கின்றார். இப்பொழுது அருணா அவர்களது குரலில் ஒரு அருமையான ஒரு பாடல், அவர் பாடிய ஒரு பாடலை அவரது குரலில் நாங்கள் கேட்கப் போகின்றோம். இதுக்கு வரிகள் யார் எழுதுனது? இதுக்கு நீங்க தான் வரிகள் எழுதுனீங்க. அப்போ இசை மெட்டெல்லாம் நான் எடுத்து. அப்போ அந்த இசை மிக்சிங் இசை வந்து வி செந்தூரன், அதாவது இந்த ஏசியன் செந்தூரன் என்னுடைய பாடல்கள், என்னுடைய பக்தி பாடல் எல்லாவற்றுக்குமே அவர் தான். அப்போ இந்த பாடலுடைய வரிகளை எழுதும்போது இப்போ சிலர் சொல்லுவாங்க இந்த கவிஞர்களுக்கு வந்து அந்த பாடல்களுடைய வரிகளை எழுதும்போது ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வரிகள் எழுதும்போது ரொம்ப யோசிச்சிங்க? நான் இல்லை, யோசிக்கவே வராது. நான் ஒரு கவிஞராகவும் இருக்கிறதால எனக்கு அதை யோசிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. நான் ஒரு மெட்டோடையே இந்த பாடல் என்னோட வரும். நான் பாடல் எழுதும்போதே ஒரு மெட்டோடையே அதை நாங்கள் செய்து கொடுப்போம். அப்போது மியூசிக் செய்யக்கூடியவர்களுக்கு டைரக்டர்களுக்கு லேசாக இருக்கும். அதனால் போடுவது மட்டும், மியூசிக்கை செய்வது மட்டும்தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாடல் வரிகள் எல்லாம் எழுதின பிறகு தான் மியூசிக் பண்ணுவீங்க? ஆமாம், முதல் அது சாதாரணமாக எழுத முடியாது. சரணம் பல்லவின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை சரியான முறையில் எழுதி ஒரு இத்தனை நிமிஷம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எழுதி முடித்த பிறகு தான் அதை நாங்கள். சரி. அப்போ இந்த பாடலை எப்போது வெளியிட்டீங்க? வெளியிட்டேன் அப்படின்னா நாங்கள் ஆடியோ எப்பயோ செய்துட்டோம். விஷுவலாக தை பிறப்பாண்டு. ஆனால் இன்னும் நாங்கள் பெரிதளவு நாங்கள் சரியாக வெளியிட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு கோயிலில் வச்சு ஆடியோ செய்து
ஆனா அதுக்கான விஷுவல் இன்னும் ரெடி பண்ணல அப்படி சொல்றீங்களா? அதாவது இன்னும் வீடியோ பாடலாம் வரல. இல்லை, வீடியோ நாங்கள் செய்திருக்கோம். செய்திருக்கிறோம். உங்களுக்கு அதில் நீங்கள் வர்றீங்க வீடியோவில். சரி சரி. அப்போ நான் அந்த வீடியோவையும் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நேயர்களுக்காக அதாவது இலங்கையில் இருக்கிற கோயில், பிள்ளையார் கோயில், அப்படி பல தலங்களில் வச்சு ஷூட் பண்ணி. ரைட் ரைட் ரைட். அந்த என்னுடைய பிள்ளையார், அதாவது என்னுடைய பக்தி பாடல்கள் எல்லாமே, இப்போ எல்லா பாடல்களையும் நான் நடிக்க முடியாது, ஆனால் பக்தி பாடல்களையும் நானே அதை பாடுவதையும் நாங்கள் காட்ட வேணும் என்ற அந்த ஆர்வத்தோடு நானே தான் அதெல்லாம் செய்தேன். அந்த பாடல் எழுதி பாடி மெட்டமைத்து பாடி நானே தான் அந்த நடிக்கிறதையும் செய்தேன். ஆமாம், அதாவது அது ஒரே ஒருத்தர் வந்து எல்லா விஷயத்தையும் செய்யும்போது அது நிறைய பேர்ட்டு போய் சென்றடையும். அது அதே நேரம் இப்போ கன்ஃபியூஸும் ஆக நம்பிக்கை கூடும். இப்போ நீங்கள் எழுதின பாட்டை நீங்களே அதை நடிக்கும் போதும் நீங்களே அதை திரைக்கு கொண்டு வரும்போதும் அது தன்னம்பிக்கை கூடும். இன்னொருத்தர் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். எனவே இப்படி ஒரு அற்புதமான ஒருவரை சந்திக்க கிடைத்தது, அல்லது எமது நிகழ்ச்சியில் கூட்டி வந்து உங்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாற கிடைத்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி அருணா அவர்களே, அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பாடல் துறைக்கு வந்த பிறகு முதலாவது மேடை உங்களுக்கு எப்போ கிடைச்சிச்சு? இல்லாட்டி அந்த மேடை கிடைக்கிறதுக்காக போட்டிகள் இருந்ததா? ஆமாம், முதலாவது மேடை என்று, அதாவது பாடல் மேடையை விட எனக்கு கவிஞர்கள் என்ற மேடையில் நிறைய கிடைத்தது. பாடல் மேடை என்று உண்மையில் சொல்ல போனால் எங்களோட SLBC, அதை தொடர்ந்து SLBCயில் என்ன நிகழ்ச்சி? என்னது, இசைத்தென்றல். அப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க ஒவ்வொரு வாரம் வைப்பாங்க. ஒவ்வொரு வாரம் பேரையும் அதில் பாடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்தது. ஆனால் இடையில் இப்போ அது ஒரு அனுசரணையாளர்கள் தடைப்பட்டு. அந்த என்ன மாதிரியான பாடல்கள்? இந்திய சினிமா பாடல்கள்? ஆமாம், இந்திய சினிமா. அங்கே தமிழ் பாடல்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு, அதாவது எங்களோட சொந்த பாடல்கள். அப்படி இருந்தும் ஒரு பாடல் பாடினா என்னென்றா, எப்படி என்றால் அவருடைய பேரும் வரவில்லை. அவர் வந்து இங்கே ஒரு டைரக்டர் வந்து செய்தார். அவர் ஈழத்து இசை பாடல்களைத்தான் தொகுத்து வழங்கினார். அந்த 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 மேடையில் நான் என்னுடைய பாடல்களை பாட எனக்கு இல்லை அங்கே ஒரு இடத்துல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த இலங்கையில் உள்ள மேடைகளில் இலங்கை பாடல்கள் பாட முடியாது என்று சொல்லும்போது அது அனுசரணையாளர்கள் மீது குறையில்லை, ஏற்பாட்டாளர்கள் மீதும் தவறில்லை. ஏன்னா அந்த ஆடியன்ஸ், அந்த பார்வையாளர்கள், சபையோர் என்ன கேட்குறாங்களோ, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தானே வழங்க முடியும். அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பாடகியா? எங்களுடைய பாடல்களை பாட முடியவில்லை அப்படின்னா எப்படி? நான் எங்களுடைய பாடல்கள் சொல்கிறது இலங்கையில் தயாரித்த சினிமா பாடல்கள், அதாவது முத்தழகு அவர்கள், அப்போ கலாவதி அவர்கள் பாடிய பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது. அந்த மாதிரி பாடல்களை ஏன் எங்களால் மேடையில் பாட முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கு. கவலை, நிச்சயமா. அந்த கவலைக்கு உண்மையில பேர் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இதற்கு காரணம் நாங்களே தான், அதாவது எங்களோட சமுதாயம் தான். இப்போ நாங்கள் ஒரு மேடை ஒரு மேடை அமைப்பு செய்வதாக இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் கேட்குறார்கள், அதாவது அவர்கள் கேட்குறது என்னென்னா இந்தியன் பாடல்களை தான். அப்படி பாடுங்க, அந்த இந்த பாடல்களை, ஈழத்து பாடல்களை நாங்களே ரசிக்கிறது குறைவாக போய் கொண்டிருக்கிறதால தான் இந்த ஒரு அடிமட்டம். அதாவது எங்களுடைய பாடல்கள் முற்றிலுமே, எங்களுடைய பாடல்கள் இன்று காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. அதாவது இப்போ அண்மையில் இங்கே வந்தார், அந்த பெட்டியை நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க, பாபு கனடாவிலிருந்து வந்தார். அவர் கூட சொல்கிறார், அவர் அந்த பைலா பாடல்களை கனடாவில் போய் பாடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த பைலா பாடல்கள் சரி கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது. ஆமாம், மற்றபடி எல்லா பாடல்களும் இல்லாதழிந்து விட்டது. முதலில் எங்களுக்கு ஒரு உரிமையை கொடுப்பதற்கு எங்களிடம் யாரும் இல்லையே. அதாவது உண்மையில் சொல்ல போனால் இலங்கை ஒளிபரப்பு கூட்டாபனம் கூட நான் அதில் ஒரு பாடகியாக இருக்கிறேன், அதில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறேன், அங்கீகரிக்கப்பட்ட ஆர்டிஸ்ட் நான். என்னுடைய சொந்த பாடல்கள் அதில் போய் கொண்டிருக்கிறதால குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் எங்களுக்கு காணாது, அதான் அந்த பங்களிப்பு காணாது. எங்களுடைய பாடல்களுக்கு ஒரு நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு விஷயம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் உங்கள் பாடல்கள் போகின்றது. ஆமாம், அந்த இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் போகிற பாடல்களை எத்தனை பேர் கேட்கின்றார்கள் என்பதை விட தனியார் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்கலாம். ஆனால் தனியார் வானொலிகள் இலங்கையில் இலங்கையில் தயாரித்த தமிழ் பாடல்களை ஒளிபரப்புறாங்களா என்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமாம்.
எனக்கு தெரியல, நான் கேட்டதுனா இல்லை. ஒரு பாடல் சரி ஒளிபரப்புவாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு இல்லை குறைவு, அதாவது கிழமையில் ஒரு அரை மணி தியாலம் தான் வைக்கிறார்கள். அதுவும் கிழமையில் 2 நாள் 2 நாள். அது நீங்கள் சொல்கிறீங்க இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன் தனியார் வானொலிகளா? தனியார் வானொலிகள் இலங்கை பாடலை இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அது உண்மையில அதாவது விளம்பரத்துக்கும் வெளிப்பாடல்கள், வெளிநாட்டு பாடல்களுக்கும் இந்தியா பாடல்களுக்கும் தான் முதலில் அதாவது எங்களோட இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்திலாவது ஒரு ஏதோ ஒரு தாய் நான் கேட்குறேன். ஒரு தனியார் வானொலி ஒன்றில் விஜய் வெற்றி பெற்று ஒரு கிழமையில் ஒரு வயதானவர் ஒருத்தர் எடுத்துட்டாரு. தம்பி உங்கள்கிட்ட இலங்கை பாடல் கொண்டும் இல்லையா? ஐயா இலங்கை பாடல் இல்லை ஐயா, தளபதியோட பாட்டு கேளுங்க ஐயா. இலங்கை பாட்டு இல்லையா, தளபதியோட பாட்டு இருக்கு. தளபதிய படம்னா தளபதியும் இல்லை, தளபதி நடித்த படங்களில் உள்ள பாடல். அதாவது மிகவும் ஒரு கவலையான விஷயம். சரி, தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.